சரி, ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, கிருபையுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற மகத்துவமான பிரபுவே நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களில் நீர் போட போகிறீர். எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டங்களை மாற்றப் போகிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயம் இப்பொழுதே திறந்திருப்பதாக, நாங்கள் இருக்கிற இடங்களிலே இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவருடைய முழுமையான ஆளுகை, பலத்த ஆளுகை இப்பொழுதே உண்டாயிருப்பதாக. தடையா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால இப்பொழுதே அது ஒழிக்கப்படுவதாக. முழுவதுமாக கர்த்தருடைய ஆளுகை இந்த இடத்துல இருப்பதாக. தேவ பிரசன்னத்தினால் இந்த இடம் மூடப்படுவதாக. ஆண்டவரே, முழுமையாக எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய மகிமையை காண செய்வீராக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போன கிளாஸ்ல இருந்து நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணி நம்ம வந்து அப்படியே மூவ் பண்ணுவோம். நம்ம லா ஆஃப் யூனியன் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்த சீரீஸ் பேர் டொமினியன்ங்கிற சீரீஸ். நம்மளுடைய பேஸ் வசனம், அந்த வசனத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரிஜினலாக கொடுத்த அந்த நம்மளுடைய மேண்டேட், ஒரு மனிதனுடைய மேண்டேட்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆதியாக 1:26 பின்பு தேவன் மனுஷனை தமது சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்து, பூமியின் மேல் ஊறும் சகல பிராணி எல்லாத்தையும் ஆள கடவர்கள். ரூலிங் உடைய கெப்பாசிட்டியில தான் மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஸோ ஹூ இஸ் அ ஹியூமன் பீயிங்னா, ஹியூமன் பீயிங் இஸ் அ கண்டெய்னர் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஸோ ஹியூமன் பீயிங்கோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸை, ஆளுகையையும் வல்லமையும் சக்தியையும் அதிகாரத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ற அந்த கெப்பாசிட்டியை தான் அன்றது உருவாக்கின பொசிஷன் எல்லாத்துக்கும் மேல வச்சிருந்தாங்க. கீழே வந்து ஏர் இருந்தது, வாட்டர் இருந்தது, லேண்ட் இருந்தது, பூமி இருந்தது. எல்லாத்துக்கும் மேல வந்து இது ஒரிஜினலா இந்த இடத்துல ஆளுகை பண்றதுக்காக இருந்தது. இப்ப எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து பிசாசு கையில கொடுத்து அவன் கையில ஆளுகை பண்றதுக்கு கொடுத்துட்டோம். முதல் 3 கிளாஸ்ல ஒவ்வொரு விஷயத்துடைய பவர் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்தோம். ஏரை கண்ட்ரோல் பண்ண என்ன நடக்கும், மைண்ட் கண்ட்ரோல் பண்றது பற்றி பார்த்தோம், பிளைண்ட்னஸ் கிரியேட் பண்றது பற்றி பார்த்தோம், பூமியில இருக்கிற ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் எலிமெண்ட் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு தூரத்துக்கு அது மிஸ்டிக்கல் எலிமெண்ட், எவ்வளவு தூரத்துக்கு அது நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுது, அதை வச்சுட்டு எப்படி டிசீசஸ் ரிலீஸ் பண்றான், ஆக்சிடென்ட்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணலாம், மெரைன் ஸ்பிரிட்ஸ் பற்றி, சில மெரைன் விஷயங்கள் பற்றி சில காரியங்கள் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் லேண்ட் பற்றி பார்த்தோம், சிஸ்டம்ஸ் பற்றி பார்த்தோம், உலகத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ லிட்டரலா எல்லாத்தையும் நம்ம லூசிஃபர் கையில கொடுத்ததுனால, பிசாசின் கையில கொடுத்ததுனால, டார்க் மேஜிக் கண்ட்ரோல் பண்றதுனால, ஃபுல்லா சியோன் கண்ட்ரோல்ல இல்லாம பாபிலோன் ஸ்ட்ரக்சர் உருவாக்கி, சிஸ்டம் உருவாக்கி, ஜனங்கள் எல்லாத்தையும் அதனுடைய விபச்சார நதியில குடிக்க வச்சு கம்ப்ளீட்டா நம்ம வந்து வேற ஒரு உலகத்தினுடைய மேட்ரிக்ஸ்ல மாதிரி நம்முடைய பிரெயின் திங்கிங், நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பூமியை சார்ந்ததாகவும், பூமியில மண்ணில் ஊறுறதாகவும், மண்ணை நக்குறதாகவும், பூமியில இருக்கிற மாதிரி இருந்து அதுக்காக தான் நான் பிறந்தேன், அதுக்காக தான் வாழ்ந்தேன், பூமியில இருக்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா நம்முடைய லைஃபே வேற மோட்ல மாத்திட்டு. ஸோ உண்மையான நம்முடைய அழைப்பு இந்த இடத்துல ஏறி உட்கறது தான் நம்முடைய உண்மையான அழைப்பு. ஸோ இதை பற்றி நம்ம 3-4 கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து இனிஷியேட் பண்ணோம். 5வது கிளாஸ்ல நம்ம இனிஷியேட் பண்ணோம். என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்க நம்ம முயற்சி செஞ்சோம். அது என்ன வழி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல உள்ள வழி. ஸோ இயேசு என்ன பண்ணாங்கன்னா, பூமியில இருக்கிற அவ்வளத்தையும் அவங்க வந்து எடுத்து சிலுவையில அடிச்சாங்க, அவங்க மரணம் அடைஞ்சாங்க. ஸோ இந்த இடத்துல சிலுவை இருக்குது, சிலுவையில அவங்க மரிச்சாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, அதுக்கப்புறம் மேல உயிர்த்தெழுந்தாங்க, அதுக்கப்புறம் பிதாவினுடைய வலது பார்சத்துல அவங்க வந்து வீட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இயேசுவுக்கு உள்ளது. இது ஃபுல்லா ஒரு ஜீசஸ் உடைய ஒரு பாத்வே, ஜீசஸ் உடைய ஒரு பாத்வே மேட்ரிக்ஸ் வந்து ஒன்று ஜீசஸ் உருவாக்குனாங்க. இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிர்த்தெழுந்தார், அதுக்கப்புறம் இயேசு உன்னதங்களில ஏறி வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். இதோட சேர்த்து ஆண்டவர் நம்மளுக்கும் ஒரு இடத்த அதுல வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுதான் பயங்கரமான மிஸ்ட்ரி. அந்த மிஸ்ட்ரியை நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். இந்த மிஸ்ட்ரியை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு மரித்தார், அவருடைய கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன், என்னுடைய உலகம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்குது. எனக்கும் உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது, நான் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி கண்டுபிடிச்சோம். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். இயேசுவோடு கூட மரிக்கிற ஒரு அனுபவம், சிலுவையில் அடிக்கப்படுற ஒரு அனுபவம், இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம். இந்த 2 அனுபவத்திலையும் பேப்டிசம் இருந்துச்சுன்னா, இந்த 2 அனுபவத்திலையும் இணைக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா, அடுத்த ஒரு அனுபவத்துல நம்ம இணைக்கப்படுவோம். அவருடைய மரணத்தின் சாயல இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பொசிஷன் இருந்தது. இதை நம்ம வந்து அழகா நம்ம கத்துக்கொண்டோம்.
அவரோட கூட உயிர்ப்பித்தார் அப்படின்னு நம்ம கற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு பொசிஷன் இருக்குது. இந்த இடம் மட்டும் கிடையாது, உன்னதத்தில் அவரோட கூட வலது பார்சத்தில் அவரோட கூட நம்மளை வந்து வச்சிருக்கிறாங்க. உன்னதத்தில் அவரோட கூட உட்காரவும் செய்தார் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். இந்த த்ரோன்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆண்டவர் ரெஸ்டோரேஷன் கொடுக்கும்போது இங்கிருந்து எடுத்து நம்மளை இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்ம இங்கிருந்து எடுத்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணாமல் அவருடைய உன்னதத்தில் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற ஒரு பொசிஷனை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாம் நல்லதுதான். எப்படி அதை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டார்ட் பண்றது எந்த பொசிஷன் அப்படின்னு லேர்ன் பண்றதுக்கே சிலவங்க பல வருஷம் ஆயிரும். சிலவங்க அந்த லேர்ன் பண்றது அவங்களுடைய ஜேர்னியா இருந்தா வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும். ஆனா கிருபையா ஒரு செஷன் இன்னொரு செஷன்ல ஆண்டவர் கோர் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணாங்க. அது ஒரு பயங்கரமான விஷயம். எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அந்த காரியங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியல. நான் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் இட். ரொம்ப பல வருடங்களை அதை வந்து சர்ச் பண்ணேன், பல வருடங்களை தேடினேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுக்கப்படுதா, ஒரு செஷன்லேருந்து அடுத்த செஷனில் கொடுக்கப்படுது. நிறைய பேர் இதை கண்டுபிடிக்க கூட மாட்டாங்க. கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும். வாழ்க்கையினுடைய கடைசி தருணத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப பீக்கில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, 40 வயசுல 50 வயசுல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கிருபையா நம்மளுக்கு நல்ல வயசுல சின்ன வயசுல ஆண்டத காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஸ்டார்ட் இட், ஹவு டு இனிஷியேட் இட். அதுக்கு என்ன அப்படின்னா லா ஆஃப் யூனியன். ஒருவேளை நீங்க போன கிளாஸ் வரல, மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போன கிளாஸ் வீடியோவை பாருங்க. எல்லா பிளேலிஸ்ட் எல்லா வீடியோ ரெடியா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி பேக்ட்ராப்ல பசங்க இருந்து இதுக்காக உழைச்சி இதை ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு மேலே ஏத்துறாங்க. ஸோ நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில தான் அந்த காரியங்கள்லாம் செய்யப்படுது. ஸோ தயவுசெய்து ஒரு சின்ன கோத்ரூ பண்ணி அதை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லா ஆஃப் யூனியன் பயங்கரமான ஒரு விஷயம். சீக்கிரட்டாக போன கிளாஸை நம்ம வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன அப்படின்னா the two becomes one அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் கான்செப்ட்ல தான் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அது போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதில் இருந்து நம்ம வந்து கன்டினியூ பண்ணோம். ஸோ உங்கள் நோட்டை திறந்து வச்சுக்கோங்க. சில காரியங்கள் எழுத போகிறோம். ஸோ ரேண்டமாக சில பிக்கிங் அப் மாதிரி இருக்கும். அங்கே கடைசியில் கன்க்ளூஷன் வரும். சரியா? ஸோ ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு செஷன் எழுதிக்கோங்க. செஷன் 6 மிஸ்ட்ரி ஆஃப் இன்சென்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. சில காரியங்கள் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ டொமினியன் அப்படின்னு ஒரு வேர்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆளுகை பண்ணுறது நம்மளுடைய ஒரிஜினல் பொசிஷன், ஒரிஜினல் இடம். இந்த ஒரிஜினல் இடத்தை பற்றி நீங்க அறிந்து கொள்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இட் இஸ் a லீகல் மேட்டர். சரி, அது வந்து ஒரு டொமினியன் அப்படின்னாலே அது வந்து ஒரு லீகலான ஒரு இஷ்யூ, லீகலான மேட்டர். ஸோ டொமினியன் அப்படின்னா ஒரு லீகலான இஷ்யூ, பவர் அப்படின்னா அது ஒரு லீகலான இஷ்யூ, அத்தாரிட்டி அப்படின்னா அது ஒரு லீகலான டேர்ம், லீகல் இஷ்யூ. ஸோ லீகல் இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து இட் இஸ் நாட் அபவுட், இது எழுதி வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அபவுட் ரிசீவிங், இட் இஸ் அபவுட் மெயின்டைனிங். ஏன்னா லீகல் அப்படிங்கிற போது அது வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அதை வாங்குறது முக்கியம் இல்லை, அதில் மெயின்டைன் பண்ணி அதை ஹோல்ட் பண்றது முக்கியம். ஸோ லீகலா அதை வந்து சில ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஜீசஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா லீகலா சில விஷயங்களை ஆண்டவர் வந்து ஜெயிச்சு வச்சாங்க. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை லீகலா ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ பிரெயின்ல அப்படி கொஞ்சம் லைட்டா ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க பிரெயின்ல கொண்டு வாங்க. ஆளுகை அப்படிங்கிறது ஒரு லீகலான விஷயம், பவர் அப்படிங்கிறது ஒரு லீகலான விஷயம், அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு லீகலான விஷயம். ஸோ இதை அப்படியே உங்க பிரெயின் சைக்கிள்ல கொண்டு வந்துக்கோங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளுடைய பொசிஷன் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம வந்து மேல நம்மளுடைய இது பண்ணி நம்மளுடைய ஒரிஜினல் ஆண்டவர் வச்சிருக்கிற அழைப்புக்கு நம்ம வந்து போகணும். அழைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இறந்துடக்கூடாது. அழைப்பு போகிற வழியில நம்ம இறந்துடக்கூடாது. அழைப்பை நம்ம எடுத்து அதுல வந்து இது பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே இது பண்ணப்பட்டிருக்கிறதுல இங்க இருந்து நான் வந்து இதை ஆக்சஸ் பண்றதுக்கு இடம் இருக்குது. எல்லா விஷயங்களும் எனக்கு வந்து இடம் இருக்கு. I have a place here. இது உங்க இதுல இருக்கு. உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் இருக்குது. There is a dimension inside God for you, especially designed for you. உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற டைமென்ஷன் தேவனுக்குள்ள இருக்குது. ஆனா இருக்கிறதுல பெரிய மேட்டர் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுல பெரிய மேட்டர் இல்ல, அதை ஆக்டிவேட் பண்றதுல மேட்டர் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லாம் இருக்குது, எல்லாமே ஸ்லீப் மோட்ல இருக்குது, எல்லாமே தூங்குற ஒரு மோட்ல வந்து இருக்கு. அது இருக்கிறதுனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன் கிடையாது. ஏதோ செய்ய வேண்டியது இருக்குது, அப்பதான் அது ஓப்பன் அப் ஆகும். பட் இருக்குது, இடம் இருக்குது, இடம் வந்து ஓப்பன் அப் இருக்கு. There are dimensions and space that are available for you. If you do not open that dimension, if you do not activate from the sleep mode, you will never enter into that space in your lifetime. இந்த வாழ்நாளில் ஒரு நாள் கூட அந்த இடத்துக்குள்ள போக மாட்டீங்க. நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்க கூட ஜீசஸ் இருக்கிறாங்க, படகுல தான் இருக்கிறாங்க, உங்க கூட தான் டிராவல் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. வெளியே அலைகள் இருக்குது, வெளியே எல்லாமே இருக்குது, ஆனா ஏசப்பா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க.
நீங்க அதை தட்டி எழுப்பலனா அந்த அலை அடங்காது. தட்டி எழுப்பலனா நீங்க வந்து ஜீசஸை வந்து இது பண்ண முடியாது. ஸோ இயேசு உங்க கூட தான் இருக்கிறாங்க, அவங்க கூட தான் வாழ்றாங்க. கிறிஸ்துவுக்குள்ள இடம் இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள சகல ஆசீர்வாதமும் இருக்குது, உன்னதத்துல எல்லாமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாமே ஸ்லீப் மோட்ல இருக்குது, எல்லாமே சும்மா இதாகி இருக்குது. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ல நீங்க வந்து மொபைல்ல நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, சில கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேம் வந்து விளையாண்டீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா கேம் தானாவே ஃபுல் ஆகிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அது உங்க மொபைல்ல இருக்கு, அவ்வளவுதான். நீங்க அதுக்குள்ள போய் அதை ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் அந்த கேம் உங்களோட இருக்கும். இல்லாட்டி ஏதோ ஒரு ஆப், அந்த ஆப்ல நீங்க உள்ள போனாதான் அந்த ஆப் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். உங்க மொபைல் இருக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்கா யூஸ் ஆகிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி ஏசப்பா உங்களுடைய லைஃப்ல ஆப் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க, ஒவ்வொன்றும் ஆப் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க, ஆப் மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க அதை போய் ஆக்டிவேட் பண்ணலன்னா, ஸ்லீப் மோட்ல இருந்து தூக்கி எடுக்கல அப்படின்னா அது வந்து இருக்காது. ஸோ உங்களுடைய புத்தகங்களை நோட்டில் எழுதிக்கோங்க. யூ நீட் ஆக்டிவேஷன், யூ நீட் ஆக்டிவேஷன். ஆக்டிவேட் பண்ணணும், ஸ்லீப் மோட்ல இருந்து ஆக்டிவேட் பண்ணணும். வேக் அப் டு யுவர் பொசிஷன், இதை எழுதி வச்சுக்கோங்க. வேக் அப் டு யுவர் பொசிஷன், வேக் அப் டு யுவர் பொசிஷன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு நீங்க விழித்தெழுந்து அந்த இடத்த வந்து ஹோல்ட் பண்ணணும், விழித்தெழுந்து ஹோல்ட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன இது ஒரு லீகல் இஷ்யூ, இது ஒரு பயங்கரமான லீகலான ஒரு விஷயம். ஸோ லீகலா இதை போய் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ லீகல் ஹோல்டிங்ல வந்து இட் இஸ் அபவுட் மெயின்டைனிங். அதை நானே கைக்குள்ள வச்சிருக்கிறது தான் அதுல மிகப்பெரிய விஷயம். அந்த இடத்துக்கு போகிறது கிடையாது, நானே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் விஷயம். அப்படி ரேண்டமா எழுதிக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் புரியும். சரியா? ஸோ இதை நம்ம ஹிட் பண்றதுக்கு நம்ம லா ஆஃப் யூனியனை நம்ம வந்து பார்த்தோம். எப்படி அவேக்கன் பண்றது, எப்படி இதை ஓப்பன் அப் பண்றது, இதை எப்படி ஓப்பன் அப் பண்ணி உள்ள இன்செர்ட் ஆகுறது, எப்படி நான் இணைச்சிக்கிறது, இதை இணைக்கிறதுக்கு லா ஆஃப் யூனியனை நம்ம பார்த்தோம். 2 becomes 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2 becomes 1ல போன கிளாஸ் நம்ம லேர்ன் பண்ணோம். அந்த இடத்துல நான் வந்து டைரக்டா போகிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம டைரக்டாவே அந்த இடத்துக்கு போறேன். அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா, அது வந்து நானும் 2 becomes 1, நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம், நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். இயேசு என்னில் இருக்கிற, நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். நாங்க கம்ப்ளீட்டா இதுல வந்து இணைக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, 50% ஜீசஸ் 50% நான் அப்படிங்கிற பொசிஷன் கிடையாது. நான் 50% ஆண்ட்ரூ 50%, இந்த டீல் கிடையாது. நானும் இயேசுவும் 2 becomes 1 அப்படிங்கிற கான்செப்ட்ல, நானும் இயேசுவும் அப்படிங்கிற கான்செப்ட்ல, இல்லாட்டி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் இயேசுவோடு இருக்கிற உறவுல உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, ஜீசஸுடைய பர்சன்டேஜ் என்னன்னா, நான் 25%, அவர் 75%, கிடையவே கிடையாது. நான் 50%, அவங்க 50%, கிடையவே கிடையாது. எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நான் 0%, நான் 0%, அவங்க 100%. இந்த இதுதான் ஸ்டார்ட்டே பண்ணும், இனிஷியேட்டே பண்ணும். இதுதான் இனிஷியேட்டே பண்ணும். ஸோ லா ஆஃப் யூனியன், லா ஆஃப் ஒன்னஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நான் 0% ஆகணும், அந்த ஆகிற அந்த மூமெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் ஆண்டோடைய 100% இதாகும். ஸோ 100% எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாம் ஒர்க்கிங் மெக்கானிசம்ல இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் நியூட்ரல் ட்ரம். நீங்க விதைக்கிற மாதிரி உள்ள போட்டீங்கன்னா தானாவே வரும். அதே மாதிரி நீங்க 0% கொடுத்து ஹிட் பண்ணீங்கன்னா தானாவே அது வந்து ஆக்டிவேட் ஆகி ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிற மெக்கானிசமா தான் வச்சிருக்காங்க. இதை நீங்க 100% நம்பலாம். ஒர்க் ஆகாதாங்கிறது யோசிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா 100% ஒர்க் ஆகும். கண்டிப்பா 0% ஹிட் பண்ணோம்னா 100% ஒர்க் ஆகும். ஸோ லா ஆஃப் யூனியன் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் லா ஆஃப் ஒன்னஸ், ஒன்றித்து இருக்கிற ஒரு அனுபவம், ஒன்றித்து இருக்கிற ஒரு, அதாவது கிறிஸ்துவுடனே மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படுற அனுபவம், கிறிஸ்துவுடனே மரணத்துல ஞானஸ்தானம் படுகிற ஒரு அனுபவம், பாப்டிசம், லா ஆஃப் யூனியன், லா ஆஃப் ஒண்டர்ஸ். ஸோ இது ஸ்டார்ட் பண்ற இதே வந்து 0% தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா இல்ல 2 ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னா, இப்ப இந்த படத்தை நான் எங்க வர்றேன், நான் இது வந்து 100% மேனா இருக்கிறேன், 100% மனுஷனா இருக்கிறேன், 100% ஹியூமன் பீயிங்கா இருக்கேன். ஸோ ஹியூமன் பீயிங்கா நான் இருக்கிறதுனால எனக்கு 100% இருக்கிற எனக்கு வந்து நிறைய பூமியில் இருக்கிற ஆசைகள், பூமியில் இருக்கிற இன்பங்கள், பூமியில் இருக்கிற இச்சைகள், பூமியில் இருக்கிற செயல்பாடுகள், பூமியில் இருக்கிற எதிர்காலம், பூமியில் இருக்கிற பாஸ்ட், பூமியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், பூமியில் இருக்கிற தேவைங்கிற விஷயம், நீட் பேஸ்டான விஷயம் எல்லாமே எனக்கு வந்து தானாவே கிரியேட் ஆயிருக்குது. நான் பார்த்து யோசிச்சு பிரெயின்ல யோசிச்சு சிந்திச்சு சில காரியங்களை வேணும்னு ஆசைப்பட்டு அடையணும்னு நினைச்சு இச்சித்து இப்படி நான் 100% உருவாக்கி இருக்கேன். ஸோ முதல் ப்ரொசீஜர் 100% இருந்து நான் வந்து 0% மாறணும். இந்த ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. 0% மாறின உடனே இங்க இருக்கிற அந்த 100%, ஆண்டருடைய 100% இங்க வந்து ஹிட் ஆகி நான் வந்து இதாகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the moment I become 100%, I become the capacitor to hold God. இந்த இடத்துல ஆண்டவரோட சிலுவையில் அடிக்கப்படுற அனுபவம் வந்து இதாகும் போது, இனி நான் அல்ல கிறிஸ்தனுக்குள் வாழ்கிறாங்கிற அந்த இதை ஹிட் பண்ண உடனே
ஆண்டோடைய 100% சுமக்கிற கெப்பாசிட்டரா மாறுறேன். ஸோ ஆளுகை பண்ண போறேன். இதுதான் பேஸ் சீக்ரெட். ஆளுகை பண்ண போறேன். ஆளுகை பண்ணணும்னா நான் வந்து அதை தாங்கிறதுக்கான கெப்பாசிட்டரா நான் இருக்கணும், தாங்கிறதுக்கான டப்பாவா நான் இருக்கணும். அந்த டப்பா எப்போ உருவாகும்னா the moment I hit 0%. 0% ஹிட் பண்ண உடனே நான் வந்து I become a capacitor to hold God. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னா 0% ஹிட் பண்றது கிடையாது, 0%ல மெயின்டைன் பண்றது. அதான் முதல்ல நான் சொன்னேன், லீகலான விஷயம். 0% போய் தொடுறது மேட்டர் இல்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது மேட்டர் இல்ல, அன்றைய நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றதுல மேட்டர் இல்ல. ரட்சிக்கப்படும்போது அதுல தான் ஸ்டார்ட் ஆகும். ரட்சிக்கப்படும்போது என்னன்னா, அன்றைய நீ நான் அல்ல கிறிஸ்தனுக்குள் வாழ்கிறான்னு சொல்லுறதா ரட்சிக்கப்பட்ட அனுபவமே. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதான் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம அதுல தான் ஸ்டார்ட் பண்றோம், ஹிட் பண்றோம். ஹிட் பண்றது மேட்டர் இல்ல, இட் இஸ் ஆல் அபவுட் மெயின்டைனிங். தி டொமினியன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரே நோக்கம் டு மெயின்டைன் 0%. ஹவு டு மெயின்டைன் 0%? லேர்னிங் தி சீக்ரெட்ஸ் அபவுட் 0%. இந்த 0% உடைய சீக்ரெட்டை கத்துக்கிறதும் எப்படி கிறிஸ்துவுடைய 0% நின்றுட்டு இருந்து இனி நான் அல்ல கிறிஸ்தனுக்குள் வாழ்கிறாருங்கிற அந்த விஷயத்தை, நாட் ஐ பட் கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை 100% எப்படி ஹோல்ட் பண்றதாகவும், எப்படி கர்த்தருடைய வல்லமையை வாங்கின வல்லமையை ஓட்ட இல்லாம, வாழ்க்கையில ஓட்ட இல்லாம உடைச்சல் இல்லாம கீழே ஒழுக விடாம பாத்திரத்தை அபிஷேகத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான பாத்திரத்தை உருவாக்குறது எப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த டொமினியன் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் மெயின்டைனிங் 0% பிகாஸ் dominion is a legal matter. எழுதி வச்சுக்கோங்க, it is not about hitting 0%. எழுதி வச்சுக்கோங்க, it is not about hitting 0%. it is about maintaining 0%. it is about maintaining 0%. அதாவது சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டு திருப்பி வெளியே போறது கிடையாது. ஜெபம் பண்ணுவது மட்டும் நல்லவனா இருந்து அதுக்கப்புறம் வேற எங்கேயா போறது கிடையாது, உலகத்துக்கு போறது கிடையாது. என்ன பண்ணாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ப்ரே டைம்ல இருக்கிற அதே மொமெண்ட்டை, அதே அனாயிண்டிங்கை, அதே ஆண்டோட இருக்க இணையதெல்லாம் எல்லா இடத்துலையும் கேரி பண்ணிட்டே இருக்குது. ஒரு இடத்துல கூட ஓட்ட இல்லாதபடி, ஒரு ஆக்சிடென்ட் சம்பவங்கள் நடக்காதபடி, ஒரு சடன்லி அப்படிங்கிற ஒரு இடம் இல்லாதபடி, ஒரு பட் அப்படிங்கிற ஒரு இடம் இல்லாதபடி. நம்ம பட் நிறைய சொல்லுவோம், எல்லாம் ஆசை இருக்கு ஆனால் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு மாத்திரும். ஸோ அப்படி எந்த மொமெண்ட் இல்லாதபடி இட் இஸ் அபவுட் மெயின்டைனிங் 0%. சரி, இப்போ ஹவு டு மெயின்டைன் தி 0%, அதான் நம்ம வந்து பேச போறோம். அதுதான் நம்ம வந்து இன்னைக்குள்ள டாபிக்கா இருக்கு. ஸோ சைட்ல எழுதி வச்சுக்கோங்க, ஹவு டு ஹிட் தி 0%, ஹவு டு மெயின்டைன் தி 0%. இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஆண்டோடு இணைக்கப்படுறதுதான் ரகசியம். ஆண்டோடு இணைக்கப்படணும்னா நான் 0 ஆகணும், நான் என்னுடைய இது ஒப்பு கொடுக்கணும். இது நம்ம ஏற்கனவே கத்துக்கினது தான், இல்லை ஏற்கனவே தெரிஞ்சதான். நான் எல்லாத்தையும் நான் இல்லை அப்படிங்கிற இடம் வரணும், இயேசு தான் அப்படிங்கிற ஒரு இடம் வரணும். நான் இல்லைன்னு இருக்கும்போது அதுதான் இயேசு, முழுமையான இயேசு அப்படிங்கிறத ஹோல்ட் பண்றதுக்கான சக்தி உள்ளதா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆண்டர் என்ன பார்க்குறாருன்னா, நீ இந்த இடம் வர்றங்கிறது பார்க்கறதில்ல, இது எப்படி மெயின்டைன் பண்ற, எப்படி உனக்கு மெயின்டைன் பண்ண தெரியணும் அப்படிங்கிறத ஆண்டர் வந்து பார்க்குறாங்க. சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு விஷயம் சைடில் எடுத்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு நான் வந்து ஆசைப்படுறேன். இந்த 0% அட்டைனிங்கில் வந்து உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து, அதாவது உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்து அது வந்து நடக்கிற. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ என்னால் 0% அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பீத்துறேன், நான் என்னால் முடியும், ஐ கேன் டூ மை 0%, என்னால் வந்து கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி நான் வந்து ஆண்டவர் முன்னாடி நின்று, அன்றே பாருங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் பயங்கரமா போய் லீகலா ஆண்டவர் முன்னாடி போய் நின்னாலும் அது போய் கரெக்டா ஹிட் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து காரியங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சிங்காசனத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, எழுதிக்கோங்க, த்ரோன் ஆஃப் கிரேஸ், அதாவது கிருபையின் சிங்காசனம், கிருபாசன தண்டை அப்படின்னு அர்த்தம். இந்த சீட் ஒன்று இருக்குது, இந்த சீட்டுக்கு ஒரு பெயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன பெயர் அப்படின்னா, கிருபையின் ஆசனம் அப்படிங்கிற ஒரு பெயர், கிருபையின் ஆசனம். இப்ப நம்ம டொமினியன் பண்ணணும். டொமினியன் பண்ணும்போது நம்மள உன்னதத்துல அவரோட கூட உட்கார செய்தாருங்கிற அந்த சீட்டுக்கு ஒரு பெயர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. என்னன்னா, கிருபையின் ஆசனம் அப்படிங்கிற ஒரு பெயர். அப்ப அது மேல ஏறி உட்காரணும்னா, ஆண்டரோடு உட்கார்ந்து அந்த இடத்துல போய் இருந்து ஆளுகை செய்யணும்னா, அதுல வந்து கிருபை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கிருபை அப்படிங்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, கிருபை அப்படிங்கிறது எந்த இடத்துல ரிலீஸ் ஆகும்னா, அந்த த்ரோன்ல இருந்து தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வேற வேர்ட்ல சொல்லணும்னா, ஒன்லி த த்ரோன் ஹேண்டில்ஸ் கிரேஸ். எழுதிக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு நான் நிறைய பிட்டா பேசுவேன், நீங்க எழுதி வச்சுட்டே வாங்க, கடைசியில் உங்களுக்கு புரியும். சரியா? அப்படி ஸ்கிரிபிள் பண்ணிட்டே வாங்க. ஸோ த்ரோன் ஹேண்டில்ஸ் கிரேஸ், ஒன்லி த்ரோன் ஹேண்டில்ஸ் கிரேஸ். கிருபை அப்படிங்கிறது
ஆண்டவர் சிங்காசனத்துல வெளியே வந்து தானாவே ஆக்டிவேட் ஆகாது. இந்த இடத்துல தான் நம்ம கிறிஸ்தவம் நிறைய தப்பு பண்ணிட்டோம், நிறைய தவறிட்டோம். கிருபையை நம்மளே எடுத்து உருவாக்கி நம்மளே முயற்சி செஞ்சு நிறைய அப்படி பண்ணிட்டோம். என்னன்னாலும் பண்ணலாம், ஆண்டவர் கிருபையா காத்துக்குவாருங்கிற ஒரு மட்ட ரகமான கிருபைக்கான ஒரு மீனிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா அப்படி கிடையாது. கிருபை வந்து நான் ஹேண்டில் பண்ண முடியாது, கிருபைங்கிறது நான் ஆக்டிவேட் பண்ண முடியாது. கிருபைங்கிறது சிங்காசனம் தான் ஹேண்டில் பண்ணும், சிங்காசனம் தான் ஆக்டிவேட் பண்ணும். அதனாலதான் அந்த இடத்துல என்ன பேருன்னா மர்சி சீட் அப்படிங்கிற பெயர். எழுதிக்கோங்க, மர்சி சீட். மர்சி சீட், இந்த இடத்துல பேர் மர்சி சீட், கிருபையினுடைய அந்த இடம். ஸோ அப்படின்னா நான் இந்த இடத்துல கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டாலும் எப்படி நான் வந்து இங்க போய் மேல ஹிட் ஆகும்னா அந்த மர்சி என்னை வந்து தூக்குனாதான் ஹிட் ஆகும். இந்த இடத்துல கிருபையின் ஆசனத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு செங்கோல் நீட்டப்பட்டு அந்த செங்கோல் என்னை வந்து ஆண்டவருக்குள்ள இழுத்து கொண்டு போய் அவருடைய இடத்துல போய் கொண்டு போய் வச்சா மட்டும்தான் அது வந்து இதாகும். சார், இப்போ கிருபை வந்து இழுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து உங்க மனசுல ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னதான் சொல்லியிருக்கிறோம், நம்ம வந்து நம்மளுடைய பொசிஷன் இங்க இருக்கு, நம்ம இங்க போயிட்டோம், இங்க இருந்து நம்ம திருப்பி மேலே போகணும். எப்படி போறது? ஒரே வழிதான், இயேசுக்குள்ள தான் போக முடியும். ஸோ இயேசுக்குள்ள போகணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்றது? அப்படின்னா நான் கிறிஸ்துவோட இணைக்கப்படுற அனுபவம் எனக்கு வேணும். ஸோ இணைக்கப்படுற அனுபவம்னா என்னது? லா ஆஃப் யூனியன், அவரோட இணைக்கப்படுற ஒரு அனுபவம் வேணும். அந்த லா ஆஃப் யூனியன் என்னது அப்படின்னு நம்ம உள்ள கொஞ்சம் போய் பார்க்கும்போது இட் 0% and 100%. நான் ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். அந்த அனுபவத்துக்குள்ள போறதுக்கு நான் என்னெல்லாம் முயற்சி செஞ்சு 0% ஹிட் பண்ணாலும் இயேசுனுடைய கிருபை இருந்தாதான் என்னை வந்து பிக் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம இதை பற்றி இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். சரி, இப்போ ப்ரொசீஜர் சொல்லியாச்சு, என்னெல்லாம் அப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியாச்சு. இப்போ ரகசியத்துக்குள்ள போவோம். ஹவு டு ப்ரொவோக் காட், இதை எழுதிக்கோங்க. ஹவு டு ப்ரொவோக் காட். எப்படி கிருபையின் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த கிருபையின் தேவனை, அந்த இரக்கத்தின் தேவனை எப்படி கிண்டல் பண்ணி, கிளர்ச்சி பண்ணி, இரிட்டேட் பண்ணி அவரை தூக்கத்திலிருந்து எழுப்புறது, எப்படி அவரை ஆக்டிவேட் பண்றது. ஹவு டு அவேக்கன் ஜீசஸ் இன்சைட் மீ. எனக்குள்ள இயேசு இருக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட முத நாளே அந்த சாஃப்ட்வேர் உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. மொபைல தூக்கி ஆப்பை இன்ஸ்டால் பண்ண மாதிரி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குள்ளையும் கிறிஸ்து இருக்கிறாங்க. ஆனா உங்களை பார்த்தா கிறிஸ்து இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா வாழுத்தனமும், எல்லா லூட்டித்தனமும், எல்லா குசுமுத்தனமும் உங்களுக்கு இருக்குது. உங்களை பார்த்தா கிறிஸ்து இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அது ஆக்டிவேட் ஆகல. ஜீசஸ் வந்து ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கிறாங்க. How to provoke the sleeping God. கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டைமென்ஷன் எனக்கு இருக்குது. அந்த டைமென்ஷன் எப்படி ப்ரொவோக் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி லீகலா ஹோல்ட் பண்றது. இப்போ நான் சொல்ற வரது புரியும்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கிற ஒரு காடை எப்படி ப்ரொவோக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டேங்கிற ஒரு அனுபவத்தை ஆக்டிவேட் பண்ணி 0% ஆக்கி அதை ஆக்டிவேட் பண்ணி எனக்குள்ள வச்சு ஓப்பன் அப் பண்ணி லீகலா அந்த டொமினியனை ஹோல்ட் பண்ணி நான் 100% கெப்பாசிட்டர் மாறது எப்படி? கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்த நான் 0% ஹிட் பண்ணி ப்ரோவோக் பண்ணி அதை தூங்கிட்டு இருக்கிறத அதை ஓப்பன் அப் பண்ணி அதை எழும்பி நான் அந்த பொசிஷன் என்னை ஹோல்ட் பண்ண வச்சு அதை எப்படி இது பண்றது? எப்படி தேவனோட உன்னதத்தில் வீட்டிருக்கிறேங்கிற இதை இது பண்றது? இப்போ இந்த இடத்துல வீட்டிருக்கிறேங்கிற இடத்துல போகும்போது 0%னால அதில் ஒரு சொட்டு ப்ரைட் இருக்க முடியாது, ஒரு சொட்டு தவறு இருக்க முடியாது, ஒரு சொட்டு ஃபெயிலியர் இருக்க முடியாது, ஒரு சொட்டு ஃபாலிங் இருக்க முடியாது. பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் உட்டோபியா ஸ்டேட். அது ஒரு மாதிரி அன்இமேஜினபிள் பொசிஷன். அது நம்ம அதனால தான் தூக்கி போட்டு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்போ எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி தூக்கி போட்டோம். ஆனால் நம்மளுடைய அழைப்பே அந்த இடத்துல உட்கார்றது தான். We don't end up here, we begin here. We don't end up here. இங்க போய் அதுதான் நம்முடைய இதுதான் நம்மளுடைய தரைத்தளம். இது நம்முடைய மேல் தளம் இல்லை. We don't go to that ceiling. இது சீலிங் கிடையாது, அதுதான் கிரவுண்டு. வேற டைமென்ஷன்ல ஒர்க் பண்ண. ஏன்னா நம்முடைய அழைப்பு அது. ஆதியாக 1:26 நம்மளோட பொசிஷன் ஆண்டவர் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஜீசஸ் வழியா அது ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எதுவுமே உள்ள போகாம எல்லாத்தையும் ஸ்லீப் மோட்லேயே விட்டுட்டோம். போடா அப்படின்னு சொல்லி ஸ்லீப் மோட்ல விட்டோம். ஸோ ஹவு டு ப்ரொவோக் காட், ஹவு டு ப்ரொவோக் காட். ஆன்சர் வந்து ரகசியம் வந்து இப்போ ரிவீல் பண்றேன். சீக்ரெட். இப்போ சீக்ரெட் ரகசியத்துக்குள்ள போவோம். எப்படி இதாகிறது? ஸோ என்ன ரகசியம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி இந்த 100ல இருந்து 0% வர்றது, 0% வந்ததுக்கு அப்புறம் இந்த 0% எப்படி இந்த 100% மெயின்டைன் பண்ண வைக்கிறது எப்படி? ஸோ இங்க இருந்து இங்க இறங்கணும், திருப்பி இந்த இறக்கத்திலே நின்றுட்டே இருக்கணும். நின்றுட்டே இருக்கிறது ஜீசஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும். அவருடைய வல்லமையை ஹோல்ட் பண்ணும், அதிகாரத்தை ஹோல்ட் பண்ணும், இதுகளை ஹோல்ட் பண்ணும். ஸோ இது ஒழுங்கா இல்லைன்னா இயேசுவை வச்சுட்டு இருக்க முடியாது, இது ஒழுங்கா இல்லைன்னா இது பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சரியா இருந்தாலும் ஆண்டவர் வரங்கள் தருவார். நம்ம ஹோல்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவர் அபிஷேகத்தை தருவார். நம்ம நம்பி இருந்தால் தான் ஆண்டவர் ஜாதிகளை கையில கொடுப்பார். நம்ம 0% மெயின்டைன் பண்ணாதான் ஆண்டவர் வந்து ராஜாக்களை நம்ம கையில கொடுப்பார், நேஷனை கையில கொடுப்பார். நம்ம கையில நேஷன் இல்லை, ஜாதிகள் இல்லை, ஜனங்கள் இல்லை, ஊர் இல்லை, மக்கள் இல்லை, ஒருத்தரும் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட 0% இல்லை, நம்மகிட்ட கண்டெய்னர் இல்லை. சரியா? ஸோ 2 வகை இருக்குது. இங்கிருந்து இங்கே கீழே போகிறது ஒன்று இருக்குது, அதை ஹோல்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே ரகசியம் தான், ஒரே ரகசியம் தான். அந்த ரகசியம் என்னன்னா, இன்னைக்கு உள்ள டாபிக் த மிஸ்ட்ரி ஆஃப் இன்சென்ஸ்.
மிஸ்ட்ரி ஆஃப் இன்சென்ஸ். நான் பேசுறதுக்கு இவ்வளோ நேரம் இந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா புரிஞ்சுடுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்க போகிற மிகப்பெரிய ஒரு ரகசியம் அந்த ரகசியம் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றின ஒரு மிகப்பெரிய, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ என்னுடைய ஹார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த பயங்கர ஃபங்க்ஷனாலிட்டியை நான் வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். மிகுந்த ஆசையோடு, மிகுந்த ஒரு ஆவலோடு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் உங்களுடைய இருதயமும் ஆண்டர் மேலே பின்பற்றி போகணுங்கிற ஒரு வெறி உங்களுக்கு இருக்கும், ஹங்கர் இருக்கும். இயேசுப்பா எனக்கு வேணும், இயேசுவோடு முகமுகமாக தரிசனம் வேணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும், இயேசுவோடு நடக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஈனாக்கு போல இருக்கணும்னு ஆசை இருக்கும், தேவனோட சஞ்சரிக்கணும்னு ஆசை இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, இனிமேல் நடக்க போறீங்க. பிகாஸ் யூ ஹவ் லேர்ன்ட் த சீக்ரெட். பிகாஸ் நாலேஜ் ரிலீசஸ் த டொமினியன். நாலேஜ் ரிலீசஸ் the spirit of God. Knowledge handles the power of God. ஸோ இப்போ ஒரு நாலேஜ் ரிலீஸ் ஆகும் போது அந்த இருதயத்தில் கட்ட போறீங்க, உங்களுடைய ஆவில கட்ட போறீங்க, உங்களுடைய ஆத்மாவில் அதை எழுதி வைக்க போறீங்க. வாழ்க்கை பயங்கரமா மாற்ற போகுது. சரி, எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 4 அதிகாரம். ஆதியாகமம் 4 அதிகாரத்திலிருந்து இந்த ரகசியத்தை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்து லேர்ன் பண்ணோம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். காயின் ஆபேல் இருக்கிறாங்க. 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு அது எரிச்சலாகி முகநாடி வேறுபட்டது. உன்னை ஏன்னு கேட்குறான். உன்னை அதுக்கு சொல்கிறான், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்களில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் வந்து இதோட பேசுகிறான், அதுக்கப்புறம் அடித்து கொலை பண்ணுறான் அப்படின்னு போய் அந்த சம்பவம் முடியுது. ஸோ 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு இது ஹிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு காரியம் ரிவீல் ஆகுது. இதை பாசிட்டிவாக அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆபேலும் தன் மந்தையில் தலையீட்டுகளையும் அவைகள் கொள்மைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அன்ற ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கிறான். எபிரேயத்தில் வந்து, அதாவது ஹீப்ரூ ஜூஸில் சேஜஸ்ட்டை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவர் கொடுத்த, இப்போ நான் சொல்ல போகிற சீக்கிரட்டை, ஃபஸ்ட்டு it was initiated by God and it was transferred. This idea was transferred from God to Adam. ஆதாம்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, how to create incense. எப்படி இன்சென்ஸ் கிரியேட் பண்ணணும். இன்சென்ஸ்னா தமிழ்ல தூபம் அப்படின்னு அர்த்தம். எப்படி தூபத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெவலேஷனா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பைபிள் ஃபுல்லா இதை நீங்க புரியல அப்படின்னா வேதாகமத்தை ஃபுல்லா நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது. பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஆண்டவரை ப்ரொவோக் பண்றது, ஆண்டவரை தன் வசம் இழுக்கிறது. வேற வகையில சொல்லணும்னா, ஆண்டவருடைய ஃபார்முலா, த ஒர்க்கிங் ஃபார்முலா ஆஃப் காட் அண்ட் ஹியூமன் பீயிங், இந்த ரெண்டு ஆண்டவரையும் மனுஷனையும் பச போடுறது இந்த விஷயம் தான். ஏன்னா இதை வந்து நம்மளா புரிஞ்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைரக்டா ஆதாமுக்கு வந்து ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதாம் வந்து உடனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்ததுல கரெக்டா ஃபாலோ பண்ணதுல இவர் தான் பண்ணிருக்கிறார். ஸோ ஆபேல் தான் பண்ணிருக்கிறாங்க. முதல்ல காயின் இதை ரிஜெக்ட் பண்ணாங்க. காயின் இதை ஏன் ரிஜெக்ட் பண்ணனா, சொல்லி கொடுத்த புரோட்டோகால் படி அவர் சரியா செய்யல. இவர் வந்து கரெக்ட் புரோட்டோகால் படி செஞ்சார். என்ன கரெக்ட் புரோட்டோகால் படி செஞ்சார்னா, there must be a blood and there must be a sacrifice and there must be an incense. இந்த விஷயங்களை தான் நான் பற்றி பேசுவோம். ஜஸ்ட் இதை ஹிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஆபேல் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் பண்றாரு, ஆண்டவர் வந்து ஏற்றுக்கிறார், அந்த இதை அப்படியே ஏற்றுக்கிறார், அதை வந்து தனக்குள்ள எடுத்துக்கிறார், அந்த இதை எடுத்துக்கிறார். ஸோ இதெல்லாம் ரொம்ப விஷயங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படல, அடுத்த சம்பவத்தில் வெளிப்படுத்தப்படும். ஸோ ஆதாம் பார்த்துட்டோம், ஆபேல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய ஒரு ஹெட் வந்து நோவா இருக்காங்க. நோவா என்ன பண்றாங்க பாருங்க. இதே விஷயத்த நோவாவும் செய்வாரு. நோவா செய்யும்போது வேற மாதிரி ஆண்டவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. இதுல கரெக்டான ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் வைத்து தகன பலி இட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். This is the power that provokes God. This is the power that provokes God. தூங்கிட்டு இருக்கிற இயேசுவை, இல்லாட்டி தூங்கிட்டு இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை தட்டி எழுப்புவது எதுனா தூபம், சுகந்த வாசனை. அந்த தூபம் போகும். அந்த தூபம் எப்படி ஆண்டவருடைய காரியத்தில் இதாகும்னா சுகந்த வாசனையா இருக்கும். சுகந்த வாசனையா போனோம்னா அவர் வந்து முகர்வார், அவர் வந்து அதை ஸ்மெல் பண்ணுவார். ஸோ அப்படின்னா ஃப்ரேக்ரன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஃப்ரேக்ரன்ஸ் ரிலீஸ் ஆகிறது இட் ப்ரொவோக்ஸ் த நோஸ் ஹேர் ஆஃப் காட். ஆண்டோடைய மூக்கில் இருக்கிற அவருடைய சுவாச தகடுகளை வந்து தட்டி எழுப்பும். தட்டி எழுப்பின உடனே, அப்படி ஸ்மெல் பண்ண உடனே ஆண்டவர் வந்து வேற மாதிரி ஒரு மாதிரி மாறி வேற மாதிரி மாறி
மதி மயங்கின மாதிரி மாறி, இல்லாட்டி ஆண்டவர் வந்து ஸ்டாப் பண்ண ஒரு தேவனா, இல்லாட்டி கோபமா இருக்கிற தேவனை வேற மோட்டுக்கு இழுத்துட்டு போய் வேற மாதிரி பேச வைக்கும். முகர்ந்த ஒண்ணு என்ன பேசுறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதவர்களுக்கு இருக்குது, இனிமே நான் சங்கரிப்பதில்லை, பூமி நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் இதுவும் கோடைக்காலம் மாரிக்காலம் ஒரு நாளும் ஒழிவதில்லை அப்படின்னு சொல்லி உள்ள ஹார்ட்ல சொல்றார். ஹார்ட்ல சொல்றத ஒருத்தன் பிக்சர் எடுத்து போட்டோ எடுத்து போட்டிருக்க மாதிரி இதை போட்டிருக்கு. ஸோ எப்படி உள்ளத்துல சொல்றது எப்படி ரிவீலா இருக்குது? நோவாக்கு தான் ரிவீலா இருக்குது. பிகாஸ் he knows how to provoke the heart of God. ப்ரோவோக்னா தெரியுதுல்ல, கிளர்ப்பது, கிளச்சி விடுறது, அசைச்சு விடுறது. ஆண்டோடைய இருதயத்தை எப்படி அசைச்சு விடுறது அப்படிங்கிறது தெரியும். இதை அசைக்கணும், இதை அசைக்கணும், இதை அசைக்கணும், இதை அசைக்கணும். எப்படி? இன்சென்ஸ் தான் அசைக்கும், தூபம் தான் அசைக்கும். ஆண்டவரை மாற்றி அமைக்கிறதே தூபம் தான் மாற்றி அமைக்கும். இன்னும் சில காரியங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் நோவா அப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாமும் அப்படி பண்ணுவாங்க. ஆபிரகாமும் இது பண்ணுவாங்க பாருங்க. ஆபிரகாம் எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு பாரு, உன்னை ஆண்டவர் வந்து நீ வந்து இன்சென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் பாரு, உன்னை அவங்க ஒரு இன்சென்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க. இங்க எடுத்து எல்லாத்தையும் உடச்சி வெட்டி எல்லாத்தையும் வச்சு பலி செலுத்துக்கு ரெடியாக இருப்பாரு. ஜீசஸ் வந்து ஆண்டவர் வந்து வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க, நீ வந்து 400 வருஷம் அங்கே இருப்ப. இந்த 13ஆம் வசனம் வருதா, 400 வருஷம் அங்கே இருப்பேன், எகிப்தில் அவங்க இது பண்ணுவாங்க, அவங்க திருப்பி வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெருசியர் அப்படிங்கிற ஒரு 10 ஜாதிகளை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு எழுதாம கொடுத்தேன் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ ஆபிரகாம் ஆண்டு சொல்றாங்க, அவனுடைய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகள் வந்து எகிப்தில் 400 வருஷம்லாம் இருப்பாங்கிற ஃபுல் பிளானை ரிவீல் பண்றாங்க. வாட் ப்ரோவோக்ட் காட்? இன்சென்ஸ் ப்ரோவோக்ட் காட். அடுத்து யாத்திராகமம், இது பயங்கரமான ஒரு விஷயம். யாத்திராகமத்தில் வாங்க, யாத்திராகமம் 33 அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறேன். இங்க இறங்கி வரவங்க பாகால செஞ்சிருவாங்க. பாகால செஞ்ச உடனே ஆண்டவர் வந்து சரியான கோடுவார். மோசேட்ட சொல்லுவார், என்னை வழி விட்டு நான் அவ்வளோத்துக்கு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இவர் ஒன்றை தடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 1ஆம் வசனம் வாசிக்க, கர்த்தர் மோசே நோக்கி, நீ எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு கொடுப்பேங்கிறதுக்கு போ. நான் வரமாட்டேன், ஒரு தூதனை அனுப்புறேன், நான் வந்து அவனை கொண்டு விடுவேன்னு சொல்லுவார். இங்க பாருங்க, நான் ஒரு தூதனை உனக்கு குடும்பத்தாக அனுப்புகிறேன், வழியில நிர்மூல போகாதபடி அவன் இது பண்ண மாட்டாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவாங்க. இதுல எப்படி சொல்றாங்க பாரு, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வர ஜனங்களும் போங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளைகள் நான் அழைச்சிட்டு வந்தேன், நான் பெருங்கையில கூட்டிட்டு வந்தேன், நான் இப்படி பண்ண ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல அவ்வளவு கோபத்துல இருந்து நீயும் வான் ஜனங்களும் நீங்க பாட்டுக்கு போங்க அப்படின்னு இது பண்ணிடுவாங்க. உன்னை இவர் திருப்பி ஆக்சுவலா 40 நாள் போய் மேலே போய் என்னெல்லாமோ மொயின்ட்டு பண்ணி பார்ப்பாரு. அன்றே உடைய கண்கள் கிருபை கடத்தனால் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நாமத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க, சமூகம் அப்படின்னு சொல்லி அவரு ஆண்டவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணிட்டே இருப்பார். ஆண்டவர் கேட்குற மாதிரியே இருக்காது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா, he touched the heart of God by doing an incense. ஒரு இன்சென்ஸை ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, 34 அதிகாரம் பாருங்க. ஆண்டவர் வந்து அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. நான் வந்து விட மாட்டேன், போக மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஒன்று பண்ணார். 8ஆம் வசனம், மோசே தீவிரமாய் குனிந்து பணிந்து கொண்டு, which is an incense. இந்த worship இதை பற்றி நம்ம பேசுவோம். இட் இஸ் ஆல்சோ இன்சென்ஸ். இதை பற்றி எழுதி வச்சுக்கோங்க, நம்ம அதை பற்றி லேர்ன் பண்ணும். டக்கு நாங்கள் மேலே நின்று ஒரு பயங்கரமா ஆண்டவர் ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை போய் செய்வார். அப்படியே இன்சென்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்சென்ஸை ரிலீஸ் பண்ண உடனே டக்குன்னு 10ஆம் வசனம் டாபிக் மாறிடும். இது வரைக்கும் நீ போ, நான் வர மாட்டேன், ஒரு ஏஞ்சல் அனுப்புறேன், நீ போ, என்ன தொல்லை பண்ணாத எப்படி சொல்லுவாங்க. இப்போ எப்படி மாறுறது பாருங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிலிருந்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயலை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. இன்று நான் உனக்கு கட்டளை கைக்கொள், எம்மோரியர் காண நான் துரத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றாங்க, சரி வா போவோம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. எப்படி சொல்லுவாங்கன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன். எது ப்ரோவோக் பண்ணிச்சு? இன்சென்ஸ். ஸோ எப்படி ஆண்டவரை கவுக்கணும்னு தெரியணும். எது ஆண்டவரை கவுக்கும் அப்படின்னா இன்சென்ஸ் தான் கவுக்கும். இந்த சீக்ரெட்டை அதாவது the vulnerability of God, ஆண்டவருடைய மென்மையான இடம், இல்லாட்டி வேற வார்த்தையில சொல்லணும், the weaknesses of God. ஆண்டவருடைய வீக்னஸ் ஒன்று இருக்குது. ஆண்டவரை கையில வைக்கிறதுக்கு ஒரு சக்தியான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. அந்த ரகசியம் வேதாகம் முழுவதும் எல்லா தீர்க்கதரிசிகளும் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆண்டவரை கிளப்பணும்னா அதை தான் செய்வாங்க, ஆண்டவரை பிடிச்சு இழுக்கணும்னா அதான் செய்வாங்க. which is the incense of God, which is the incense, சுகந்த வாசனை.
அதாவது தூபத்தை எழுப்ப செய்யற ஒரு அனுபவம். ஸோ இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லிட்டு போலாம். ஆபிரகாம் செய்வார், ஈசாக்கு செய்வார், யாக்கோபு செய்வாங்க, மோசே செய்வாங்க, எலியா செய்வாங்க. எலியா கர்த்தரே தெய்வம்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தாவீது செய்வாங்க. ஒரு கோபம், ஆண்டோடைய கோபம் ரிலீஸ் ஆயிருக்கும். தாவீது இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 சாமுவேல் கடைசியில் இருக்கு 24 அதிகாரம் பாருங்க. 2 சாமுவேல் 24 அதிகாரம் முதல் வசனம் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தருடைய கோபம் மூண்டது அப்படின்னு இருக்கும். இவர் அங்க போய் கடைசியில போய் ஒரு இதை செய்வார், ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதுல இருந்து இன்சென்ஸ் எடுத்துவாரு. உடனே இப்ப பாருங்க, பலிபீடத்தை எழுப்பி இந்த பாருங்க, அங்கே தாவீது கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலி சமாதான பலி செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டினார். இஸ்ரவேல் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. முதல் வசனம் எப்படி இருக்குது? இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டது. கடைசி என்ன ஆகுது? நிறுத்தப்பட்டது. எப்படி? இன்சென்ஸ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வசனங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வசனங்கள் சொல்றேன். சரி, அடுத்து இன்னும் 2-3 இன்னும் இது உங்களுடைய ஹார்ட்ல பதியணும். அதனால இன்னும் 2-3 சம்பவங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 நாளாகமும் 1 அதிகாரம் 1 வசனம். 2 நாளாகமும் 1 அதிகாரம் 1 வசனம். தாவீது சாலமோன் ராஜா இது பண்றான். சாலமோன் ராஜாவான எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு பலிபீடத்துக்கு போறான். அங்க போய் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்துறான். 1000 சர்வாங்க தகன பலி செலுத்துறான். செலுத்தின உடனே 1000 செலுத்தி முடிச்ச உடனே 7 வசனம், அன்று ராத்திரிலே சேவன் சாலமோன் தரிசனமாகி நீ விரும்புகிறத கேள், நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவன் என்ன பண்றான்னா, இவன் கரெக்டா ரொம்ப அழகா ஞானமா பேசுறான். எனக்கு ராஜவாக்கினீர், அதனால எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்றான். ஞானத்தை தாங்கன்னு சொன்ன உடனே அதுவும் ஆண்டரை பயங்கரமா ப்ரோவோக் பண்ணிட்டு, ஏன்னா கரெக்டான ஆன்சர் கொடுக்குறான். ஆண்டோட கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்குறான். கொடுத்த உடனே அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாங்க பாருங்க. இப்பொழுது தேவன் சாலமோனுக்கு இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் பகைஞனையும் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உனக்கு அரசல போகும் ஜனத்தை நியாயம் விசாரிக்க ஞானத்தை விவேகத்தை கேட்டபடியா. ஞானம் விவேகம் மட்டும் இல்ல, ப்ரோவோக் ஆயிட்டாரு. ப்ரோவோக் ஆனா என்ன நடக்கும்? உனக்கு முன்னிருந்த ராஜாக்கள் பின் இருக்கிற ராஜாக்கள் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் தருவேன், சம்பத்தை தருவேன், கனத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டாங்க. ப்ரோவோக்கிங் காட். இன்சென்ஸ் ப்ரோவோக்ஸ் காட். சரி, ஏன் ப்ரோவோக் பண்ணுது அப்படின்னா, லேவியராக 1 அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 1 அதிகாரத்துல இது ஆண்டவர் சட்டமா எழுதி வச்சிருக்காங்க. இதை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இதை எடுத்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ், அதுக்கு அடுத்த கிளாஸ் இதை பற்றி சொல்லுவோம். இப்போ நான் ஜஸ்ட் பேஸ்மெண்ட் கொடுக்குறேன். தூபம் எப்படி ஆண்டவரை கிளப்பும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் நம்ம பார்ப்போம். லேவியராக 1 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம் 9 வசனம் நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக லேர்ன் பண்ணும். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினி மேல் கட்டைகளை வைத்து அதில் இருக்கிற துண்டங்கள் தலைகள் எல்லாத்தையும் வச்சு அதை அடுக்கி வைத்தார்கள். அதில் எல்லாத்தையும் இது பண்ணி இந்த வசனத்தை வாசிப்போம். அதில் குடல்கள் தொடைகள் அவைகள் தண்ணீரால் கழுவவனாக அவைகள் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாய் தகனிட கடவன். ஸோ 1000 சர்வாங்க தகன பலி செலுத்துறாங்க. 1000 சர்வாங்க தகன பலி எல்லாரும் தகன பலி பண்றாங்க. நோவா பண்றாரு, ஆபிரகாம் பண்றாரு, எல்லாரும் பண்றாங்க. அது என்ன பண்ணுது? இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இட் இஸ் a sweet savor unto the Lord. Sweet savor unto the Lord. சரி, நிறைய உங்களுக்கு பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சொல்றேன், எழுதிக்கோங்க, உங்களுடைய நோட்ல எழுதிக்கோங்க. Fragrances move God. Fragrance moves God. இல்லாட்டி fragrances move God. ஆண்டவரை அசைப்பது எது அப்படின்னா தூபம் தான் ஆண்டவரை அசைக்கும். ஸோ இதை வேற வேர்ட்ல சொல்றேன். God is moved by incense. ஸோ fragrance moves God, கரெக்ட் தான். அது ஆண்டவரை அசைக்க பண்ணும். அதே சென்டென்ஸ் வேற வகையில் God is moved by incense. தூபம் எங்க இருக்குதோ அங்க ஆண்டவர் அசைவர். எழுதிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். Incense provokes God. தூபம் ஆண்டவரை கிளப்பும். ஸோ அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் ஆவியினுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். யூ ஷுட் நோ த லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்பிரிட், லாங்குவேஜ் ஆஃப் த ஏஞ்சல்ஸ். ஆண்டவருடைய மொழியை நீங்க பேசணும். காடுடைய லாங்குவேஜை பேசணும். ஏஞ்சல்ஸுடைய லாங்குவேஜஸ் பேசணும். ஏஞ்சல்ஸுடைய லாங்குவேஜஸ் என்னன்னா இன்சென்ஸ் தான் ஏஞ்சல்ஸுடைய லாங்குவேஜ். அதாவது ஏஞ்சல்ஸ் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா இன்சென்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண்ணு அவ்வளவுக்கு தெரியாது, இப்படி சும்மா வச்சுக்கோங்க. அதுக்கு ஏஞ்சல்ஸ்க்கு கண்ணு தெரியல அப்படின்னு இவர் சொன்னாருன்னு சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு இதுக்கு சொல்றேன். They do not move by what they see, they move by what they smell. அப்படிதான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல இன்சென்ஸ் இருக்கோ அங்கதான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இன்சென்ஸை பார்த்து தான் வருவாங்க. இப்போ உங்க வாழ்க்கையை பார்க்க வராங்க, ஏஞ்சல்ஸ் பக்கத்துல வராங்க. உங்கள்கிட்ட இன்சென்ஸ் இல்லைன்னா அவங்க கையில கொடுத்து வந்த ஆண்டோடைய மேண்டேட்டை உங்கள்கிட்ட கொடுக்காம அவங்க போயிடுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட தூபம் இல்லாததுனால நீங்க அதை ஹேண்டில் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. நிறைய தேவனுடைய என்கவுண்டரை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் தேர் வாஸ் நோ இன்சென்ஸ் இன் யுவர் ஆல்டர்.
உங்கள்கிட்ட தூபம் இல்லாததுனால ஆண்டவரே பக்கத்துல வந்து கொடுக்க முடியாம அவர் நகர்ந்து போயிருக்கிறார். ஏன்னா இன்சென்ஸ் வந்து இல்லாததுனால. பிகாஸ் ஏஞ்சல்ஸ் ஒன்லி பிக்அப் இன்சென்ஸ் தான் ஏஞ்சல்ஸ் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸை நீங்க வர வைக்கணும், தேவதூதருடைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும், தேவதூதருடைய உரையாடுதல் இருக்கணும். தேவதூதர்கள் யார் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இருந்து கொண்டு வருகிற மெசஞ்சர். அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே கிங்கிட்ட இருந்து பிடிச்சு கொண்டு வருவாங்க. அதாவது ராஜாக்கள் என்கிறது வேற, மெசஞ்சர் அப்படிங்கிற ரெண்டுக்கும் நம்மளுக்கு பெரிய வார்த்தைகளா இருக்குது. ரெண்டும் புரியாத வார்த்தையா இருக்குது. ஹீப்ரூல கரெக்டா இருக்கும். ஹீப்ரூல கிங் அப்படின்னா மெலக் அப்படின்னு அர்த்தம், ஏஞ்சல் அப்படின்னா மலக் அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் அந்த ப்ரொனன்சியேஷன்ல தான் வேற. கிங்னா மெலக் அப்படின்னா, ஏஞ்சல்ஸ்னா மெலக் அப்படியே ஒரு இது அர்த்தம். வேர்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். காட் கிங் மெசஞ்சர் அப்படின்னு அர்த்தம். கிங் உடைய மெசஞ்சர். நம்ம தமிழ்லையும் கனெக்ட் ஆகல. தமிழ்ல கடவுள், தேவதூதன். காட் ஏஞ்சல் ரெண்டு வார்த்தையும் கனெக்ட் ஆகல. ஆனால் ஹீப்ரூல பயங்கரமா கனெக்ட் ஆயிரும். ரெண்டு ஒண்டித்து இருக்கிறவர்கள். ஏஞ்சலிக் ரெம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் காட் ரெம் இருக்குது. காட் ரெம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலிக் ரெம்மை என்கவுண்டர் பண்ணாதான் காட் ரெமுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற மெசஞ்சர் அனுப்பி அந்த மெசஞ்சர் இருந்து மெசேஜ் வாங்குற அனுபவம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆடியன்ஸை வந்து மீட் பண்றதுக்கான அனுமதி கிடைக்கும். பிகாஸ் காட் ஆல்வேஸ் மூவ்ஸ் பை ப்ரோட்டோகால்ஸ். அவர் ப்ரோட்டோகால்ஸ் படி தான் மூவ் ஆவாங்க, டைமென்ஷன்ஸ் படி தான் மூவ் ஆவாங்க, ரேங்க் படி தான் மூவ் ஆவாங்க. இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். சரி, ஏஞ்சல்ஸ் எப்படி ப்ரொவோக் பண்ணும்? இன்சென்ஸ் தான் ப்ரொவோக் பண்ணும். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். லூக்கா 1 அதிகாரத்தில் ஒரு ஆள் வந்து ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு வந்து பதிலே கிடைக்காதுன்னு அவர் வந்து ஹார்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டார். எலிசபெத் மலடியா இருந்தா, பிள்ளை இல்லாத இருந்தது. அவங்களுக்கு இன்னும் வயசாயிட்டுனா பெண்களுக்கான வழிபாடு வந்து நின்று போயிட்டு. ஸோ அப்படின்னா அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதில் ப்ரேயர் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆசாரிய முறைமையின்படி தேவ சன்னதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுற சீட்டை பெற்றான். ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ்ல தூபம் காட்டுற சீட்டு பெறான். அதாவது எப்படி அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தடவை தான் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது லேவி கோத்திரம் வந்து பெரிய கோத்திரம். அதுல வந்து டெய்லி சாக்ரிஃபைஸ் நடக்கும். ஆலயத்துல டெய்லி சாக்ரிஃபைஸ் நடக்கிறதுல டர்ன் போட்டு ஒவ்வொருத்தர் குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க டர்ன் போட்டு வரும். ஸோ ஒருத்தர் வந்து வாழ்க்கையில ஒரு தடவை கோயிலுக்குள்ள போய் ஆல்டர்ல இன்சென்ஸ் பண்ணிட்டாலே ஒரு பெரிய பயங்கரமான ஒரு விஷயம். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காது, ஈஸியாக அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. ஸோ இவர் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா உள்ள போகிறாரு, தூப பீடத்துக்குள்ள போறாரு, தூபத்தை காமிக்கிறாரு. தூபத்தை காட்டின அடுத்த செகண்ட்ல வலது பக்கத்துல ஒரு ஏஞ்சல் வந்து நிற்கிறான். It provoked God to provoke an angel and who carried with that ஆன்சரை பிடிச்சு இழுத்துட்டு வர்ற ஒரு ஏஞ்சல் வந்து அதை ப்ரோவோக் பண்ணி இழுத்து கொண்டு வர்றது. இன்னும் 2 சம்பவம் காட்டுறேன். வெளிப்படுத்தல் 8 அதிகாரம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூபம்னா என்ன, எதுதான் தூபம், எதுலாம் தூபங்கள் எல்லாம் நம்ம கத்துக்க போறோம். சரியா? அந்த கோப்படாம கேட்டுட்டே வாங்க. வெளிப்படுத்தல் 8 அதிகாரம் 4ஆம் வசனம். இப்போ தூபம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்துட்டு வரோம். த சீக்ரெட் ஆஃப் இன்சென்ஸை பார்த்துட்டு வரோம். வாட் ஆல் மேக்ஸ் அன் இன்சென்ஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சரி, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் செலுத்தப்பட்ட ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலே தேவனுக்கு முன்பதாக எழும்பிட்டு. கடைசியில வாசிச்சு சொல்றேன் 5ஆம் வசனம். பின்பு அந்த தேவதூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியில கொட்டினவன் என்ன நடக்குன்னா, உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சியும் உண்டாயின. 4ஆம் வசனம் திருப்பி வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் என்னது அப்படின்னா தூபவர்க்கமான புகை. அதை தேவதூதன் கையில எடுத்து தேவனுக்கு முன்பதாக எழுப்பி அதை கொண்டு வந்து அதன் மூலமா கொண்டு வந்து பூமியில நிரப்போம். அதாவது எப்படின்னா, வெளிப்படுத்தல உள்ள பயங்கரமான மோசமான விஷயங்கள், அதாவது the destruction of earth began by the incense of God. இதுக்கப்புறம் தான் எல்லா வாதைகளும் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க 7ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம். 7 எக்காளமுடைய 7 தூதர்கள் எக்காளம் ஊதற்கு ஆயத்தப்பட்டார்கள். முதலாம் தூதன் ஊதினான். The incense provoked God the judgment of God. Incense provoked the judgment of God. வெளிப்படுத்தல உள்ள எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் துவக்கி வச்சதே பரிசுத்தவான்களுடைய தூபம் தான், இன்சென்ஸ் ஆஃப் காட். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு முக்கியமானது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் இந்த விஷயத்த புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்சென்ஸ் வந்து ஆண்டரை வந்து ப்ரொவோக் பண்ணும். இன்சென்ஸ் வந்து தூபம் வந்து ஆண்டரை வந்து இது பண்ணும். இன்னொரு சம்பவம், கடைசியாக ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தோட முடிச்சிடும். அதுக்கப்புறம் இன்சென்ஸ் எவ்வளோ பவர்ங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேசுவோம். இது ஒரு கொஞ்சம் பெரிய போர்ஷனாக இருக்கும், நம்ம இதை லேர்ன் பண்ணும். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் எடுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். ஒருத்தர் இருந்தார், அவருக்கு மனைவி அவர் பேர் மனோவா, அவருடைய மனைவி மலடியா இருந்தாங்க. அப்பொழுது யாரு வந்து பார்க்குறா பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, மலடியாக நீயே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவனுக்கு இதெல்லாம் பண்ண, அவங்க குமாரன் பெறுவா அப்படி அப்படின்னு சொல்றாங்க. யார் வரா? 3ஆம் வசனம். யார் வரா? கர்த்தருடைய தூதனானவர். சரியா? எல்லாத்தையும் சொல்றாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோன்னா இந்த லேடி போய் ஹஸ்பண்டை போய் சொல்லுது. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷன் இடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவதூதரின் சாயலை போல் மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தையும் எனக்கு சொல்லவில்லை. அவர் பிள்ளை பிறக்கும் என்ன பண்ணுன்னு சொன்னாருன்னு சொன்னார். வந்தது கர்த்தருடைய தூதனானவர். இந்த அம்மா ரெகனைஸ் பண்ணது என்னதுன்னா, மேன் ஆஃப் காட், ஒரு மனுஷன் வந்தாங்க அப்படின்னு அவங்க வந்து இது பண்றாங்க. உன்னை மனவா திரும்பியும் ஜோம் பண்றாரு. ஜோம் பண்ணோன்னா ஹஸ்பண்ட் திரும்பி ஜோம் பண்றாரு. திருப்பியும் வந்து ஏன்ட்ட வந்து பேசுங்க, ஏன்னா ஒய்ஃப்ட்ட போய் பேசுறீங்க, நீங்க ஏன்ட்ட வந்து பேசியிருந்துக்கலாம்ல அப்படின்னு இவர் வந்து இது பண்றாரு. உடனே அவரும் வாரார், கர்த்தருடைய தூதனானவர் திருப்பியும் வர்றாரு. உடனே அவங்க திருப்பி வந்து பேசுறாங்க. அப்பொழுது இங்க பாருங்க, 16ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நான் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்றாரு. அது முந்தின வசனம். சமைத்து கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டை உமக்காக சமைத்து மட்டன் சாப்பாடு கொண்டு வருவோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் நீ அதை கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றான். அங்க பாருங்க, அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நான் உனக்கு கனம் பண்ணும்படி உடைய நாமம் என்னன்னு கேட்கறான். உடைய நாமம் என்ன நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம்னு சொல்றான். உடனே இவர் வந்து சமைச்சு எல்லாத்தையும் கொண்டு வராரு. கொண்டு வந்த உடனே 20ஆம் வசனம். அக்கினி ஜுவாலையிலே பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில ஏறி போனார். அதை மனோவாவும் அவருடைய மனைவியும் கண்டு தரையில முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. அவங்க ரெகனைஸ் பண்ணல, ஏஞ்சல்ஸை ரெகனைஸ் பண்ணல, ஏஞ்சலோட தான் நின்றுட்டு இருக்காங்க, ரெகனைஸ் பண்ணல. ஒரு மனுஷன் பேசுற மாதிரி நினைச்சிட்டே இருக்காங்க, இன்சென்ஸ் வந்த உடனே கப்புன்னு ஐடென்டிட்டி ரிலீஸ் ஆகி வருது. அது தேவனுடைய விஷயங்கள் அப்படின்னு நிறைய தேவனுடைய மனிதர்கள் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, you are hearing a word from a man. The moment incense arrives, you will know that it is not a man who is speaking, it is God who is speaking. பேசிட்டு இருக்கிறது மனுஷன் இல்ல, பேசிட்டு இருக்கிறது தேவன் அப்படின்னு புரியணும்னா உங்களுக்கு தூபம் தேவை. ஸோ நிறைய ஊழியக்காரங்களையும் தேவனுடைய மனிதர்களையும் உங்களுடைய வாழ்க்கையில அனுப்பின தேவனுடைய மனிதர்களையும் நீங்க வந்து அல்லல் தட்டுறீங்க. காரணம் என்ன? பிகாஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் who is talking. You don't understand who you are under. யாருக்கு கீழே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல, யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல, யார் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. யார் அனுப்பப்பட்டிருக்காங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிற ஒரு முக்கியமான ஹெவனுடைய என்ன சொல்ல, ஹெவனுடைய விசால இருக்கிறவங்க, ஹெவனுடைய அந்த குடியுரிமையில இருக்கிறவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுறாங்க. நாட் அ பர்சன் who is on earth but a person who lives on heaven. ஹெவன்ல இருக்கிறவங்க உங்கள்கிட்ட பேசுறாங்க. ஸோ தூபம் வந்து இதான். அதே மாதிரி ஆண்டவருடைய காரியத்தில் அப்படிதான், 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஜீசஸ் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப பிச்சை உடனே கண்கள் திறக்கப்படும், இயேசுவை வந்து பார்ப்பாங்க. ஸோ தூபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ தூபம் வந்து அது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் கிரியேட்டட் அண்ட் இட் இஸ் இனிஷியேட்டட் பை சாக்ரிஃபைஸ். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்சென்ஸ் உடைய பவர் பற்றி இவ்வளவு நேரம் பேசணும். நெக்ஸ்ட் லைன் எழுதி வச்சுக்கோங்க. The incense is created by the sacrifice. It is a sacrifice that creates the incense. எழுதிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தான் நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சிடும். Sacrifice creates incense. Sacrifice creates incense. சரி, இப்போ பாருங்க ஆன்சர் வரப்போகுது. இங்க பாருங்க, நீங்க 100% இருக்கிறீங்க, 0% ஆன உடனே ஆண்டவர் வந்து ஃபுல்னஸ்ல ஹிட் ஆகுங்கன்னு சொன்னேன். இந்த 100% உடைக்கப்பட்டு அது 0% ஆகிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னன்னா இன்சென்ஸ். உடைச்சி 0 ஆக்குவார். அந்த உடைச்சி 0 ஆக்குறது, இந்த 100% உடைஞ்சி 0 ஆக்குறது, சிலுவையில் அறையப்படுற அனுபவம் என்ன ஆகும்னா இன்சென்ஸ். தூபமா போகும். தூபமா போன உடனே இட் பிகம்ஸ் எ கெப்பாசிட்டர்.
அது அப்படியே ஆண்டவரை இழுத்து கொண்டு வந்து டொமினியனை பூமியில ரிலீஸ் பண்ணும். யூ வில் பிகம் அ பவர் ஹவுஸ் ஆஃப் காட். You will become an authority carrier. You will become a literal position where the throne dwells and lives. கர்த்தருடைய சிங்காசனம் வசிக்கிற நிலை நிற்கிற பாத்திரமா மாறுவீங்க. எப்போ அப்படின்னா தூபம் எழும்பும்போது. ஆண்டவர் உங்களை உடைக்கிறாருன்னா வருத்தப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது உடைத்தல், ஆண்டரை பொறுத்த வரைக்கும் அது தூபம், சுகந்த வாசனையான தூபம். Only sacrifice releases the incense. Only sacrifice releases the incense. இதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப ஆழமா நம்ம வந்து இது பண்ண போறோம். இனி நான் நல்ல கிறிஸ்தனுக்குள் வாழ்கிறாருன்னா என்ன ஆகும்னா தூபமா ரிலீஸ் ஆகும், ஃப்ரேக்ரன்ஸா ரிலீஸ் ஆகும். உலக வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வர்றது வந்து ஒருவேளை உலகத்துல இருந்து பார்க்கிறவனுக்கு பைத்தியமா இருக்கும், உலகத்துல இருந்து பார்க்கிறவனுக்கு லூஸா தெரியும். ஆண்டவருடைய கோடு படி அது என்ன அப்படின்னா சுகந்த வாசனை. அந்த பிரேக்கிங் வந்து என்னதுன்னா சுகந்த வாசனை. ஒருவேளை ஆண்டவர் உங்களை இருதயத்தை நொறுக்கி இருக்கலாம், உடைச்சிருக்கலாம், சில கஷ்டமான பாதைகள் வழியா கொண்டு போயிருக்கலாம். ஏண்டவரை 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 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சுகந்த வாசனை, சுகந்த வாசனை, சுகந்த வாசனை. God is creating his dwelling place in you. உங்ககிட்ட ஆண்டவருடைய வீடை ஆண்டவர் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வீடை உங்ககிட்ட உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வீடை உங்ககிட்ட உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவு தூரம் தூபம் எழும்புதோ அவ்வளவு தூரம் ஆண்டவரை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். எவ்வளவு தூரம் தூபம் எழும்புதோ அவ்வளவு தூரம் 0% ஆகும். அவ்வளவு தூரம் ஆண்டவரை ப்ரோக் பண்ணி ஆண்டவரை இழுத்து வை. யூ ஷுட் நோ ஹவு டு வேக் அப் காட் இன்சைட் யூ. யூ ஷுட் நோ ஹவு டு வேக் த ஜீசஸ் ஹூ இஸ் ஸ்லீப்பிங். தூங்கி கொண்டிருக்கிற இயேசுவை எப்படி எழுப்பணும்னு தெரியும். இதெல்லாம் டைமென்ஷன்ஸ், உங்களுக்கு ஓப்பன் அப் ஆன டைமென்ஷன். நான் முதல்ல அதான் சொன்னேன், இதெல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, இதுல உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, உங்களுக்குள்ளது, லீகலா உங்களுக்குள்ளது. இந்த இடத்துல இருக்கிற இடம், இந்த இடத்துல இருக்கிற இடம் லீகலா உங்களுக்குள்ளது. இந்த இடத்துல இருக்கிற இடம் லீகலா உங்களுக்குள்ளது. இந்த இடத்துல இருக்கிற இடம் லீகலா உங்களுக்குள்ளது. லீகலா போட்டீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு யூனிவர்ஸ் உடைய கோர்ட்ல போய் கேஸ் போட்டீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு சப் கோர்ட்டு, அப்பர் கோர்ட்டு, அந்த கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, என்ன கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வேர்ல்டு கோர்ட் இருக்கும். நான் இந்த 4 கோர்ட்ல கேஸ் போட சொல்ல, யூனிவர்ஸ் கோர்ட்ல கேஸ் போட சொல்றேன். யூனிவர்ஸ் கோர்ட்ல கேஸ் போட்டீங்கன்னா லீகலா அந்த பொசிஷன் ஓப்பன் அப் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆண்டர் அப்படி எழுதி வச்சுட்டாங்க, உயிர் எழுதி வச்ச மாதிரி எழுதி வச்சுட்டாங்க. கிருபையின் சிங்காசனத்துல இடம் இருக்குது, லீகலா இடம் இருக்குது. எப்படி ஓப்பன் அப் பண்ண முடியும், எப்படி லீகலா கிளைம் பண்ண முடியும்? பை இன்சென்ஸ், பை இனிஷியேட்டிங் 0%, பை ஹிட்டிங் த 0% அண்ட் மெயின்டைனிங் 0%. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற அனுபவம். வாயில இருக்கிற ஒரு வார்த்தை வந்து அது இயேசுனால தான் வருதுன்னு அர்த்தம். ஒரு சிந்தனை வருதுன்னா அது இயேசுனுடைய சிந்தனையால தான் வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல போன தடவை நான் பேசினேன். லஸ்ட், இதை மாதிரி காமம், பூமியில் இருக்கிற யோசனைகள், இது இதனுடைய பவர் எல்லாத்தையும் காட்டிலும் the ancient power of grace is higher. அதாவது பரிசுத்தம்ங்கிறது பாவத்தை விட லோவா போறது இல்லை, பரிசுத்தம்ங்கிறது பாவத்தை விட ஹையர் பவர். இது ஹையர் பவரா இப்போ தோணிட்டு இருக்குது இல்ல, இதுதான் ஹையர் பவர். இது வரும்போது நிறைய பேர் இதை விரும்புவாங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல ஒரு ரிவைவல் ஹிட் ஆக போகுது பூமியில. ஜனங்கள் பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு அனுபவத்துக்கு போவாங்க. எனக்கு பாவம் வேண்டாம், நான் பரிசுத்தம் வேணும்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லுகிற ஒரு காலம் வருது. People will love holiness. They want holiness. அப்படி ஒரு தாக வரப்போகுது. Because it is a higher power. ஃப்ரூட்டுங்கிறது ஹையர் பவர். தேவனுடைய குணாதிசயம்ங்கிறது ஹையரான ஒரு பவர். அந்த மூமெண்ட் எது வரும்னா இன்சென்ஸ்னால தான் அது கிரியேட் ஆகும். உங்களுடைய இருதயத்துல இயேசுனுடைய சிருஷ்டியின் சாயல் எப்படி ரிலீஸ் ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கை தூபமா எரியும் போது அது கிரியேட் ஆகும். இயேசுனுடைய குணாதிசயனுடைய ஹார்ட்ல எழும்பும். உங்களுடைய இச்சைகள்லாம் ஒளிஞ்சி தேவனுடைய கிரியைகள் எழும்பும். எப்போ? இன்சென்ஸா நீங்க விழும்போது. நான் அப்படிங்கிறது உடஞ்சி தூபமா விழும்போது ஆண்டவருடைய சுகந்த வாசனையா அது ஆண்டவரை தூங்கிட்டு இருக்கிற ஆண்டவரை ப்ரோவோக் பண்ணி கிருபையின் கதவுகளை திறந்து, இரக்கத்தின் கதவுகளை திறந்து உங்களை பிடிச்சி தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிற அனுபவத்துக்குள்ள கூட்டு போவாங்க. இது எல்லாமே ஆண்டவர் தான் செய்வாரு. நான் செய்ய வேண்டியது ஒண்ணே தான், ஜஸ்ட் ரிலீசிங் த இன்சென்ஸ் ஆஃப் காட். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுகிறது சுகந்த வாசனையான தூபம். சுகந்த வாசனையான தூபம். ஸோ தூபத்தை பற்றியானதான ஒரு முக்கியமான ரகசியத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஆண்டவரை அசைக்கிற சக்தியை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நான் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 0% ஹிட் ஆகுறது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா தோணியிருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இப்போ ஈஸியா இருக்கும். ஏன்னா அது தூபம், அது சுகந்த வாசனை, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது.
அது ஆண்டவரை அசைக்கும், சிங்காசனத்தை அசைக்கும், ஏஞ்சலிக் ரொம்ப அசைக்கும், ஏஞ்சல்ஸ் அசைக்கும். உங்களை சுற்றி ஏஞ்சல்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தூபம் தான். எங்கெல்லாம் தூபம் இருக்கோ அங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. ஏன் ஏஞ்சல்ஸ் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மகிட்ட தூபம் ஒழுங்கா இல்லை. அந்த தூபம் கன்சிஸ்டண்டாக இருக்கணும், கண்டினியூலாக இருக்கணும், 0% இருக்கணும். அதை எப்படி ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம வருங்காலங்களில் நம்ம கற்றுக்குவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிறது தூபம். தூபம் மிகவும் மிகவும் மிகப்பெரிய ரகசியமாக இருக்குது. இது ஆண்டு ஆதாமுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆபேலுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும், நோவாக்கு தெரியும், ஈசாக்குக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும், யாக்கோபுக்கு தெரியும், பைபிள் இருக்கிற பெரும் தலைவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இல்டி த பர்சன் ஹூ நோஸ் about the altar sacrifice and incense are the one who created the Bible. பைபிளை உருவாக்கான மிகப்பெரிய அந்த பராக்கிரமசாலி தீர்க்கதரிசிகள் எல்லாத்துக்கும் தெரியும் ஆண்டவரை எப்படி எழுப்பணும்னு தெரியும், எப்படி ஆண்டவரை ப்ரோவோக் பண்ணணும்னு தெரியும், எப்படி ஆண்டவர் வந்து ஆன்சரை வாங்கணும்னு தெரியும். எப்படி தூபம். உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவங்களும் ஆண்டவர் கண்களுக்கு முன்பதாக சுகந்த வாசனையாக இருக்குது. நீங்கள் அப்படி பாருங்கள். ஆண்டவரே நான் வருஷங்களை இழந்துட்டேன் ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், பல காரியங்களை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஒருவேளை அது ஆண்டவருக்கு தூபமாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஆண்டவருக்கு அது சுகந்த வாசனையாக இருந்துச்சுன்னா, கஷ்டமான பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இது எனக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க நீங்கள் கேட்டே இருக்கலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு அனுமதிச்சிங்கன்னு கேட்டே இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருக்கு அது சுகந்த வாசனையாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை அப்படி இருந்தால் கண்களை மூடி கரங்களை தூக்கிட்டு ஆண்டரே இந்த சுகந்த வாசனை முன்பதாக வரட்டுன்னு சொல்லுங்க. அவருடைய வல்லமை பயங்கரமாக ரிலீஸ் ஆகும். உங்களை நம்பி, திரும்ப சொல்கிறேன், உங்களை நம்பி ஆண்டவர் வந்து ஆளுகையை கொடுப்பாங்க, டொமினியனை கொடுப்பாங்க, வல்லமையை கொடுப்பாங்க, அதிகாரத்தை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவர் கண்டுக்க மாட்டார். ஏக்கா அதை பற்றி பேசியிருக்கோம். கொடுத்துட்டு நீ ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா ஒரு விதையை கொடுத்து நீனே மரமாக்கிக்கோ, அது மாதிரி அர்த்தம். கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பி அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவாகுதுன்னா சுகந்த வாசனைலாம் உருவாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டருக்கு தெரியும் நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க, ஆண்டருக்கு தெரியும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் வந்து பாவம் செய்ய மாட்டீங்க, ஆண்டருக்கு தெரியும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பரிசுத்தத்தை ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, ஆண்டருக்கு தெரியும். அதை ஆண்டர் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய ஃபேத்ஃபுல்னஸை மட்டும் ஆண்டருக்கு வந்து கிளிக் ஆகி இம்ப்ரிண்ட் ஆகி ஸ்பிரிட்ல லாக் ஆகிட்டு அப்படின்னா that's it you will be completely different person. வாழ்க்கை பயங்கரமான ஒரு மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையா மாற்றப்பட்டோம். இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டரை நோக்கி பார்ப்போம். வேதாகமத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. How to provoke the sleeping God. உங்களுக்காக மண்டலங்களிலே இடங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இருக்கிறதுனால தானாவே கிடைக்கும்னு அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த இடத்துக்கு போவீங்கிறது கிடையவே கிடையாது. இட் இஸ் நெவர் ஆட்டோமேட்டிக். யூ ஹேவ் டு ப்ரோவோக் தி த்ரோன் ஆஃப் கிரேஸ். கிருபையின் சிங்காசனத்தை ப்ரோவோக் பண்ணணும், கிளப்பணும், கிளர்ச்சியாக்கணும், கிண்டி விடணும். ஆண்டருடைய நோஸ் ஹேரை டச் பண்ணணும், மூக்கை டச் பண்ணணும். The throne is pulled by incense. தூபங்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்தை இழுத்துட்டு வந்தது. மரியாள் அப்படி பண்ணாங்க. பயங்கரமான ஒரு விஷயம். இயேசு அப்பதான் மரிச்சு எழும்பியிருக்காங்க. தேவதூர்கள் எல்லாரும் இதுல உட்கார்ந்துருக்காங்க. அவர் பிரதான ஆசாரியரா ரத்தத்தை எடுத்துட்டு பிதாவின் சமூகத்துல போகணும். ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான ப்ரொசீஜர். ஹை பிரிஸ்டுடைய ஒரு வேலை, சீரியஸான வேலை. அந்த வேலை போகிற இடத்துல இந்த பிரேயர் இழுத்து கீழே கொண்டு வந்து ரபுனி ஐயரேன்னு வந்து பேசுற ஒரு தருணம் கிடைச்சது. that is the love of God and that is the incense of God. பிடிச்சு இழுத்துட்டுங்க. ஆண்டவர் வந்து தூபங்களுக்கு அவர் அசைகிறவர். என் ஆண்டவர் வந்து ஜெபங்களுக்கு அசைகிறவர். என் ஆண்டவர் வந்து தூபங்களுக்கு அசைகிறவர். தூபம் தான் ஜெபம். ஜெபம் தேவனை அசைக்கணும். நொறுக்கப்படுதல இருந்து வருகிற ஜெபமா அது வந்து இருக்கணும். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே உம்முடைய ரகசியங்களை காத்து கொள்வதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிருபைகளை காத்து கொள்வதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உம்முடைய சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I'm ready to hold on to the 0%. உலக காரியங்கள் அல்ல, உலக ஓட்டங்கள் அல்ல, கிறிஸ்துவினுடைய ஆளுகையை பூமியில கொண்டு வருகிறதா உங்களுடைய அழைப்பு. பூமியில நீங்க அனுப்பப்பட்டதுக்கான அழைப்பு கிறிஸ்துவின் ஆளுகையை பூமியில கொண்டு வர்றது. அதோடு என்னை இணைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே, அதோடு என்னை இணைச்சு கொள்ளுங்க. உம்முடைய அந்த மகிமையான அந்த அழைப்பில் என்னை இணைத்துக் கொள்கிறேன். I want to be a part with your great calling, with your great calling.
laheti brahite ke sahlere kashati ke brahitu lifu lehete kreka shati kafrahalu bahati katrufuko misub lekanfu kashu habrahe lefu kesu habidehte இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உள்ள சுகந்த வாசனையாய் மாற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற்றப்படுவீர்களாக. தேவனுடைய மகிமையை தொடுகிறவர்களாய் மாற்றப்படுவீர்களாக. Let your life touch the heart of God. தேவனுடைய இருதயத்தை தொடுகிறதாய் உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக. In the mighty name of Jesus Christ, I release the grace over you. கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிற, கிருபையின் சிங்காசனத்தை அசைக்கிற கிருபைகளை இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வீர்களாக. In the mighty name of Jesus Christ, in the mighty name of Jesus Christ, let your life initiate the throne of God. உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தை அசைப்பதாக, கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தை அசைப்பதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆளுகையை கொடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறீர். எங்கள் மேல் மனதுருகும்படி நீர் காத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை அசைக்கும்படி நீர் காத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தோடு இணைக்கப்படுகிற இந்த ரகசியங்களை பற்றி கொண்டு உம்முடைய இருதயத்தை எங்களோடு இருதயத்தோடு இணைத்து the two becomes one, ஒன்றித்து வாழுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். பூமியில வாழுகிற வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாற்றப்படுவதாக. உலகத்தை சார்ந்த வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற மகிமையான வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புடுகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.